Will AI replace designers? இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் கான்ஸ்டன்ட். அதில் ஒன்று த எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ், ரெண்டாவது பீப்புள்ஸ் ஃபியர் ஆஃப் சேஞ்ச் அண்ட் அடாப்டிங் டு நியூ டெக்னாலஜிஸ். இந்த ஃபியர் இருக்குல்ல, இந்த ஃபியர் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் அன் எவல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்களேன். போஸ்ட் கார்ட்ஸ் வந்தது, அப்புறம் டெலகிராம் வந்தது, நெக்ஸ்ட் டெலஃபோன் வந்தது, அண்ட் இப்போ மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு டிரான்சிஷன்லையுமே நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. லெட்ஸ் கம் டு தி ரியாலிட்டி ஆஃப் சிச்சுவேஷன். ஏஐ டிசைனர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா? இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம டிசைனர்ஸோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டீஸில் ஏஐயால் எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பார்ஷியலாக ரீப்ளேஸ் பண்ணோம். பார்ஷியலானா ஒரு டாஸ்கோட ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிள் வேர்ஷனை ஜென்ரேட் பண்ணுறது, ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட்ஸ், ப்ராசஸிங்ஸ், அப்புறம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்ஷியலாக தான் பண்ண முடியும். இந்த ஆக்டிவிட்டீஸில் ஏஐயில் டோட்டலாக எதையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏஐயில் ஏன் டோட்டலாக ஒரு விஷயத்தை டேக் ஓவர் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ லேக்ஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன், ஹியூமன் இன்ட்யூஷன் அண்ட் எம்பத்தி, கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், சப்ஜெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கொலாபரேஷன், அடாப்டபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, ethical and cultural sensitivity, personal engagement and motivation, strategic thinking, learning and growth. இதெல்லாம் தான் human qualities and capabilities that AI cannot replicate. இந்த ஸ்கில்ஸ்லாம் boils down to emotional intelligence. ஏஐக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இது ஏன்னா ஏஐ சிஸ்டம்ஸ் ஆர் ப்ரைமர்லி பேஸ்ட் அப்பான் அல்கோரிதம்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். அண்ட் இந்த மிஷின் லேர்னிங் மாடல்ஸில் வச்சு தான் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணவும், பேட்டர்ன்ஸ் அண்ட் ரூல்ஸை வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அல்கோரிதம் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்க்கு எம்பத்தி, எமோஷன் அண்ட் ஹியூமன்ஸை புரிஞ்சுக்கிட்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கான எந்த கேப்பபிலிட்டிஸும் கிடையாது. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஏஐ cannot replace any job that involves human qualities and capabilities. ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை நீங்கள் என்ஹான்ஸ்டாக பண்ணிக்கலாமே தவிர டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரி, அப்போ ஏஐயால் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்க முடியுமானா ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது காய்ஸ். ப்ராபபிலிட்டிஸ் என்னென்னா அட்வான்ஸ் நியூரோ சயின்ஸ், காக்னேட்டிவ் கம்ப்யூட்டிங், அதுக்கு மாதிரி ஏஐ எத்திக்ஸ்லாம் டெவலப் ஆகும்போது இப்போ இருக்கிறத விட ஏஐயில் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் ஹியூமன்ஸ்க்கு இந்த மாதிரி ரெஸ்பாண்டும் பண்ண முடியும். ஆனால் இருக்கிற சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ், சப்ஜெக்டிவ் அண்ட் டீப்லி ரூட்டட் இன் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கல்ச்சர். அண்ட் இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபவுண்டேஷன் என்னென்னா கான்ஷியஸ்னஸ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ். இந்த ரெண்டுமே ஏஐட்ட கிடையாது. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ கற்றுக்கிட்டாலும் ஹியூமன் குவாலிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஹையாக இருக்கிற எந்த ஜாபுமே ஏஐ டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணாது. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குமே, இந்த மேசிவ் லே ஆஃப்ஸ் இந்த ஏஐ வந்ததால தான் நம்ம ஜாப்ஸ் எப்படி நம்ம இன்னும் செக்யூர் பண்ணிக்க முடியுன்றதுக்கான சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது கைஸ். வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் கண்டிப்பாக பேசுகிறேன். அண்ட் இந்த மாதிரி டிசைன் ரிலேட்டடாக நிறைய கற்றுட்டு உங்கள் டிசைன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நான் வீக்லி ஒரு வீடியோ போடுவேன் அண்ட் தட் வில் ஹெல்ப் யூ ஸ்டே ஹெட் இன் டிசைன் கரியர். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். Cheers, enjoy.